தமிழ் மக்களுக்கு வணக்கம். விஜய் நடிகர் விஜயுடைய அவர் இப்போ தலைவர். நடிகர் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியுடைய தலைவர். நடிகரும் தலைவருமான திரு விஜய் அவர்கள். அவருடைய கட்சியுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. அது நம்ம ராமச்சந்திரா ஆடிட்டோரியமில் அது நடைபெற்றிருக்கிறது. அங்கே பேசக்கூடிய அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பேசினாங்க. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களும் விஜய் அப்படிங்கிற இந்த 2 நபர்களும் பேசியதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா மற்றவங்க எல்லாரும் அவங்களுடைய தலைவரை போற்றி பேசியிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் இருவரும் பேசியது என்பது தமிழக அரசியலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பதனை கடந்து இந்த கூட்டணிகள் எப்படி அமையலாம் அல்லது எதை நோக்கி இந்த அரசியல் செல்லலாம் என்பதற்கு ஒரு ஒரு பாதை நமக்கு புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழலில் 5 முனை போட்டி நிலவுமா, 4 முனை போட்டி நிலவுமா, இப்படின்லாம் கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் விஜயுடைய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறது. அதில் ஆதவ் அர்ஜுன் எடுத்துப்போம். அதையெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி நரேட்டிவை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மீடியா. ஏன் அப்படின்னா, இந்த சபரீசனுடைய அந்த பெண் நிறுவனத்தின் உத்தரவுப்படி இன்றைக்கி நரேட்டிவை செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு முயற்சி மேற்கொள்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த உதவாநிதியை வைத்து, அதாவது விஜய்க்கு இவர் போட்டி அப்படின்னு காமிக்கிறோமா, அதனால் விஜயை விட அதிகமாக மக்களுடைய கவனத்தை கவருவார் அப்படின்ற எண்ணத்தில் கொண்டு வந்து செட்டப் செய்து சட்டமன்றத்தில் பேச வச்சாங்க. ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஹைஜாக் பண்ணிட்டார். அவர் வெளிநடப்பு செய்ததோடு இல்லாமல் அவர் வெளிநடப்பு கூட செய்யலை. அவர் எதிர்ப்பு தெரிவித்து அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன பொழுது அப்பாவு அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு நாள் முழுக்க. அப்படிங்கும் பொழுது அவர் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்து கொண்டார். அடுத்து விஜயா உதவாநிதியா அப்படின்னா, விஜயோடைய பேச்சுக்கு தான் அதிக முக்கியத்துவம் மீடியாக்களும் கொடுக்கும், மக்களும் கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர் என்ன பேச போகிறார் அப்படின்றதை கவனமாக பார்ப்பார்கள். சரி, இப்போ விஜய் என்ன பேசினார், ஆதவ் அர்ஜுன் என்ன பேசினார்ன்றதுக்கு வருவோம். இந்த உதவாநிதியுடைய பேச்சு அப்படின்றது சட்டமன்றத்தில் பேசினதுன்றது எடுபடலை அப்படின்ன உடனே அடுத்தது திமுகவுடைய மீடியா மாஃபியா செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, இது பாருங்கள் விஜய் பேசிவிட்டார், என்ன தாவேக்கா தான் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் இந்த முறை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் நீதி மையத்திற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு தான் 2016 வைகோ கூட முழங்கினார். ஸோ இது ஒவ்வொரு கட்சியும் செய்யக்கூடிய விஷயம். இப்போது ஒரு குழந்தை பிறக்குதுங்க, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. ஸ்டாலினே ஏதாவது ஒரு குழந்தைய கொண்டு போய் ஸ்டாலின்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஸ்டாலினே கருணாநிதினு பேர் வச்சுருக்காரா? ஏன்னா அவன் திருட்டு பயலாக தான் வருவான்றது அந்த பெற்றோருக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும். அதனால் கருணாநிதின்னு பேரை வைக்க மாட்டார். அந்த மாதிரி இப்போது நான் ஒரு அரசியல் தலைவராக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஜய், தான் ஒரு அரசியல் தலைவராக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஜய், நான் கருணாநிதி போல் ஆக வேண்டும் என்று நினைப்பார். ஆரம்பமே அபசுகமமாக இருக்கே அப்படின்னு தானே ஆகும் அது. அப்போ அவர் என்ன நினைப்பார், இங்கே மக்களுடைய செல்வாக்கை பெற்ற, மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற மாபெரும் தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னாக்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கர்மவீரர் காமராஜர், தலைவி அம்மா, இந்த மாதிரியான மக்கள் செல்வாக்கை கொண்ட தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பேரறிஞர் அண்ணா, இந்த மாதிரி. அப்போது அண்ணா அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார், தான் சார்ந்த துறையிலிருந்து வரக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்றது கூட இன்னொரு கூடுதல் காரணமாக இருக்கலாம். கருணாநிதியும் அதே துறையில் வசனகர்த்தாவாக இருந்தது தானே, ஆவரேஜ் வசனகர்த்தா, ஒன்றும் பெரிய சிறந்த வசனகர்த்தாலாம் கிடையாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இந்த பாசிச பாஜகவை எப்படி எதிர்க்கிறோமோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த திமுகவையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இதை பற்றி எந்த மீடியாவும் விவாதிப்பதில்லை. அடுத்து இங்கே மண்டராட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பகிரங்கமாக போட்டு உடைக்கிறார். இதையாவது மீடியா விவாதித்திருக்க வேண்டும், அதையும் விவாதிக்கல. இப்போ எப்படி விவாதத்தை கொண்டு போகிறாங்கன்னா, இந்த அயோக்கியர்கள் அதிமுகவின் இடத்தை பிடிக்க நினைக்கிறாரா விஜய் அப்படின்ட்டு. அதிமுகவின் இடத்தை பிடிப்பதற்கு அத்தனை பேரும் நினைப்பார்கள். அதிமுகவின் இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக எதிர்ப்பையும் முன்வைப்பார்கள். இப்படி பல கட்சிகள் வந்திருக்கின்றன, முன்வைத்து முயற்சி செய்திருக்கின்றன. ஆனால் திமுகவை எதிர்ப்பது என்பதனை ஒன்றை மட்டுமே வைத்து உருவான கட்சி அதிமுக. அப்போ அந்த அளவுக்கு திமுகவை இவர்களால் எதிர்க்க முடியுமா என்றால் இங்கே யாராலும் எதிர்க்க முடியாது. அண்ணா திமுக போல் திமுகவை இவர்களால் எதிர்க்க முடியுமா என்றால் முடியாது. திமுகவை கடுமையாக எதிர்த்த பாஜக, எதிர்ப்பதாக காட்டிக்கொண்ட பாஜக, கடந்த 3 ஆண்டுகள் எதிர்ப்பதாக காட்டிக்கொண்ட பாஜக மட்டையாக மடங்கி ராஜ்நாத் சிங் வந்த பொழுது இங்கே காயின் வெளியிடலையா கருணாநிதிக்கு நெத்தி காசு?
சமாதியில் போய் நிற்கலையா? நெத்திக்காசு ஏன் ஒரு ஆடிட்டோரியம் வெளியிட முடியாதா? சமாதியில் போய் நின்று வணங்கிட்டு வந்து தான் நீங்கள் வெளியிடணுமா? இதை அதிமுக காரன் செய்வானா? செய்ய மாட்டான். அப்போது இங்கே விஜய்க்கும் அதே தான் பொருந்தும். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது இதை பார்த்து அதிமுக கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் யார் வந்தாலுமே நல்லவர்களுடைய பெயரை நல்லவர்கள் போல இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். அப்போ நல்லவர்கள் என்று பார்க்கப்படக்கூடியவர்கள் யார்? கருணாநிதியா புரட்சித் தலைவரா என்றால் புரட்சித் தலைவர் தான். அதனால தான் அந்த பாடலை புரட்சித் தலைவர் பாடல் போலவே நான் சொல்லியிருக்கிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது கருணாநிதி ஆவதும் எம்ஜிஆர் ஆவதும் பண்பின் அடிப்படையிலே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கருணாநிதி என்றது ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியை அழிக்க வந்த மாவீரன் யார் அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று தான் பார்க்கப்படுகிறது. அப்போ வரவன் எல்லாமே நன்மைகள் இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பான். அவன் அதிமுகவின் நன்மை இருக்கக்கூடிய இடத்தை வந்து பிடிக்க வேண்டும் என்று தான் நினைப்பான். அதிமுகவின் இடத்தை பிடிக்க வேண்டும் என்று தான் நினைப்பான். நினைப்பதில் நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது. நாம் வந்து திமுக போல இவர்களை அழிக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்க போகிறதில்ல. யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் நிரூபித்து காண்பிக்கலாம். இங்கே எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நாங்கள் வருக வருக என்று தான் வரவேற்கிறோம். அவர்கள் யாரையும் நாங்கள் வந்து தாக்கி பேசுவது கிடையாது. ஏன் தாக்கி பேசுவது கிடையாது? எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே குறிக்கோள், ஒரே எதிரி, அது திமுக. அந்த திமுகங்கிற தீய சக்தியை அழிக்க வேண்டும் என்பதுதான். இப்போ நம்ம ஆதவ அர்ஜுனாவுக்கு வருவோம். ஆதவ அர்ஜுனா பேசும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வருகிறார். அது என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா இதை பேசுவதற்கு முக்கிய காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம்தான். அப்போ டெல்லிக்கு சென்று பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்களுடன் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் என்றால் அது என்ன சமிக்ஞையை அனுப்புகிறது? இங்கே யாருடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற முடிவு என்பது டிசம்பர் வாக்கிலும் ஜனவரி வாக்கிலும் எடுக்கப்படலாம் என்ற நிலையிலும் கூட யாருடன் வேண்டுமானாலும், அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் பொது நோக்கம். அது நல்ல நோக்கம். அந்த நல்ல நோக்கத்திற்கு யார் யாரெல்லாம் கூட நிற்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் எங்களுடன் பயணிப்பதற்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என்பதனை எல்லா தரப்பிற்கும் காண்பிப்பதற்காக அந்த அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அது ஆரம்பித்து வைத்த உடனே இவர்களுக்கு உதறல் வந்துவிட்டது. ஏனென்றால் இப்பொழுது இவர்கள் முடிவெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரப்பூர்வமான முடிவு டிசம்பர் வாக்கிலோ ஜனவரி வாக்கிலோ வந்தாலும் கூட இப்பொழுது அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அதை நோக்கி ஆதவ அர்ஜுன் அந்த கேள்வியை எழுப்புகிறார். நீங்கள் மிகப்பெரிய மகத்தான வெற்றியை பெற்றீர்கள், 50% அதிகமான வாக்கு எண்ணிக்கை கொண்ட வெற்றியை பெற்றீர்கள். எப்போ? 2019 பெற்றீர்கள். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது 10 ஆண்டுகள் ஆட்சி அப்படின்றதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்ப்பு, அதையும் கடந்த அதிமுக கூட்டணியால் 75 இடங்களை பிடிக்க முடிந்தது என்றால் அங்கே திமுக மட்டும்தான் உங்களை வைத்து, அந்த திமுகவுடன் நீங்கள் அந்த பலம் பொருந்திய கூட்டணி வைக்கவில்லை என்றால் இந்த சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் ஆட்சியை கூட பிடித்திருக்க முடியாது அப்படின்றத சுட்டி காண்பிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சட்டமன்ற தேர்தலில் அதன் மீது திமுக சவாரி செய்கிறது, அவை மீது திமுக சவாரி செய்கிறது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இவங்களுடைய இந்த அலங்கோல ஆட்சி, இந்த 4 ஆண்டுகள் அலங்கோல ஆட்சி இருக்குது பாருங்க. இந்த 4 ஆண்டுகள் அலங்கோல ஆட்சியை பார்த்தால் இந்த கட்சி எதிர்கட்சி வரிசையில் கூட தேராது அப்படின்றத சாமானியன் கூட புரிந்து கொள்ள முடியும். அப்படி எதிர்கட்சி வரிசையில் கூட தேராத ஒரு கட்சி துணிச்சலாக நாங்கள் 200 இடங்களை பிடிப்போம் என்று சொல்கிறது என்றால் யாரை வைத்து சொல்கிறது என்றால் உங்களை வைத்து தான் சொல்கிறது. பலிகடாக போவது யாருன்னா இந்த கூட்டணி கட்சிகள் தான். நான் 2023 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணியிலிருந்து வெளியேறிய பொழுது நான் அப்போவே இதை பதிவு பண்ணேன். என்ன பதிவு பண்ணேன்? நீங்கள் இன்றைக்கு பலம் பொருந்திய நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்ற நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க அது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான். ஏனென்றால் இன்றைக்கு அவர்களுக்கு இன்னொரு கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடனும் அவர்கள் கூட்டணி வைக்கலாம். அப்போது இதையாவது பயன்படுத்தி கொண்டு திமுகவிடம் நீங்கள் என்ன மாதிரியான பேரத்தை வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம், நீங்கள் அடித்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை காங்கிரஸ் பயன்படுத்தி கொண்டது.
காங்கிரசுக்கு 6 தொகுதிகள் மட்டுமே கொடுப்பதற்காக தயாராக இருந்த ஸ்டாலினிடம் நீ கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் அதிமுக பக்கம் போவோம், அங்கே 15 இடங்களை கொடுப்பார்கள் அப்படின்னு பேசுவதற்கான அந்த வாய்ப்பு காங்கிரசுக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பு கிடைத்த காரணத்தினால்தான் 10 தொகுதிகள் கொடுத்தார்கள். இப்போ பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருக்கும் பொழுது சட்டமன்றத்திற்கு இந்த கணக்குகள் மாறும். இந்த கணக்குகள் மாறும் பொழுது சட்டமன்றத்திற்கு திமுகவா அதிமுக என்று பிரதானப்படுத்தி பார்க்கப்படுகின்ற நிலையில் அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாஜகவுக்குள்ளேயே ஒரு குழுவை ஏற்படுத்தலாம் என்றெல்லாம் முயற்சி செய்தது திமுக. அது எடுபடாமல் போய்விட்டது. அடுத்து அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறது. அதுவும் எடுபடாமல் போய்விடும். ஏனென்றால் நீங்கள் யாருடைய நிழலுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொள்கிறீர்களோ அவருடனேயே வந்து பேசி வந்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. உதாரணத்திற்கு இன்னைக்கு இப்போ இவங்க சொல்லக்கூடிய கூற்று என்ன? அமித்ஷா அவர்கள் மிரட்டி விட்டார்கள். யாரை? எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா மிரட்டி விட்டார்கள். அடுத்து இன்னொரு கும்பல், எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் சில கட்டளைகளை வைத்திருக்கிறார், என்னது கண்டிஷன்களை வைத்திருக்கிறார். இரண்டுமே தவறு. அப்படி அமித்ஷா மிரட்ட வேண்டும் எடப்பாடி பழனிசாமியை என்றால் அவர் 2.5 மணி நேரம் அவருடன் பேசி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. 5 நிமிஷத்தில் மிரட்டி அனுப்பலாமே, இல்லை ஃபோன்லேயே மிரட்டலாமே, அது அவசியம் கிடையாது. அதே போல் இங்கே ஓட்டுகள் சிதறக்கூடாது, அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்திவிட்ட நிலையில் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் யாராக இருக்க வேண்டும் என்றதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் என்றைக்குமே அதை செஞ்சது இல்லையே. அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் மார்ச் 2024 பாஜக அதிமுகவுடைய திமுக கூட்டணிக்காக காத்திருந்தது. அப்பொழுதே சொல்லியிருக்கலாமே, இல்லை இந்த நபரை மாற்றுங்கள் அந்த நபரை. அப்படி அதிமுக எந்த காலத்திலும் யாரிடமும் சொன்னது கிடையாது. உள்ளபடியே அவர் கூட்டணியில் இருக்கும் பொழுதே எங்களுடைய தலைவர்களை தவறாக பேசுகிறார் என்றால் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். அவ்வளவுதான் நிலைப்பாடு. மற்றபடி நீங்கள் யார் தலைவராக வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏன் சொல்ல வேண்டும்? அதே போல அவருக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது அது எந்த வாக்குகளாக இருந்தாலும் அதையே நாங்கள் விட வேண்டும். அப்போ யாரை அங்கு தலைவராக வைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கட்சியுடைய விவகாரம். எப்படி எங்களுடைய தலைமை யாராக இருக்க வேண்டும் என்பதனை எங்களுடைய கட்சி தொண்டர்கள் முடிவு செய்வார்கள். நீ வந்து முடிவு செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே தான் உங்களுக்கும் பொருந்தும். உங்களுடைய கட்சியோடைய தலைமை யாராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்வீர்கள். அதிமுகவோட கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த கூட்டணி கட்சிகளையும் நிர்பந்தம் செய்வதில்லை. ஆனால் திமுகவில் அப்படியா? இதே ஆதவ் அர்ஜுனாவை விசிகாவில் இருந்த பொழுது அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் எப்படி விஜயை கூட்டு பேச முடியும் என்று சொல்லி ஸ்பெக்ட்ரம் ராஜா வச்சு அறிக்கை விடலையா? ஆதவ் அர்ஜுனாவை நீக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கட்சியில் யார் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாதுன்றதை சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்பதற்கு கூட இந்த திருமாவளவனுக்கு திராணி இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு உண்மையான சிக்கல் அல்லது முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவை திமுக கூட்டணி கட்சிகள் தான். அதிமுக அதனுடைய பார்வையில் மிக தெளிவாக இருக்கிறது. நாங்கள் ஒருவருடன் கூட்டணி என்றால் கூட்டணி, இல்லை என்றால் இல்லை. இதை நாங்கள் நேரடியாக வெளிப்படையாக சொல்வோம். இந்த திமுகவை போல கூட்டணியை காங்கிரசுடனும் கள்ள உறவை இன்னொரு பாஜகவுடனும் வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வது, இது போன்ற வேலையெல்லாம் வந்து அதிமுகவில் இருக்காது. கூட்டணியெல்லாம் உங்களோட இல்லையா? உங்களோட கிடையாது. அதில் என்ன வருதோ வரட்டும், வராமல் போனால் போட்டோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அதிமுக. அதைத்தான் ஆதவ் அர்ஜுனா இப்போ சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் திமுகவோட போகிறீங்கன்னா திமுகவுக்கு சேதாரம் வரப்போவது உறுதி. இந்த அலங்கோல ஆட்சி மக்கள் தூக்கி எறிய போவது உறுதி. ஆனால் அதை விட அதிகமாக இந்த அலங்கோல ஆட்சியை தூக்கி பிடித்தீர்கள் என்பதனால் நீங்கள் பாதிக்கப்பட போவது உறுதி. அவனாவது ஆட்சியில் இருந்திருக்கான், அதனால் அதோடைய பாதிப்பை அவன் வந்து அனுபவிக்கணும். நீ ஆட்சியிலே இல்லாமல் நீயே அனுபவிக்கணும் என்பதனை கூட்டணி கட்சி தொண்டர்களை பார்த்து கேட்கிறார் ஆதவ் அர்ஜுனா. தலைவர்களை பார்த்து கேட்கிறார்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தலைவர்கள் எல்லாம் விலை போய் விட்டார்கள். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் விலை போய் விட்டார்கள். அதனால தொண்டர்களை பார்த்து சொல்கிறார். ஏனென்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அரசு ஊழியர்கள் ஜாக் டோஜியோ இவங்க எல்லாரும் கம்யூனிஸ்டில் மிக முக்கியமான அங்கத்தை வகிக்கிறார்கள். இவர்கள் யாரும் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்க போவதில்லை. இந்த ஆட்சிக்கு வாக்களிக்க போவதில்லை என்றால் கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு எப்படி வாக்களிப்பார்கள்? விசிகாவுடைய தலைவர்கள் சொல்கிறார்கள், இன்றைக்கு நாங்கள் ஒற்றை இலக்கத்தில் மட்டும் வாங்க மாட்டோம், 6 சீட்டு மட்டும் வாங்க மாட்டோம், இரட்டை இலக்கத்தில் நாங்கள் வாங்குவது தான் எங்களது கனவு என்று. அப்படியே அவர்கள் கொடுத்தாலும் நீ ஒற்றை இலக்கத்திலாவது சீட்டுகளை ஜெயிப்பாயா?
எந்த சீட்டிலாவது டெபாசிட் வாங்குவாயா என்ற நிலைக்குத்தான் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஏனென்றால் இந்த அலங்கோல கேவல ஆட்சியை நீங்கள் தூக்கி பிடிக்கிறீர்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்பொழுதும் மீடியாவை வைத்துக்கொண்டு இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த விஷயம்லாம் எதுவுமே பேசாம மீடியாவை வைத்துக்கொண்டு அதிமுகவின் இடத்தை பிடிக்கப் போகிறதா தாவேகா, அதிமுகவை இடத்தை பிடிக்கப் போகிறதா தாவேகான்ட்டு. இதே போல தான் சில மாதங்களுக்கு முன்னர் அதிமுகவின் இடத்தை பிடிக்கப் போகிறதா பாஜக என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் இப்படியே பேசிக் கொண்டிருக்க வேண்டியதுதான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? யார் தமிழகத்துக்கு நன்மையை பயக்க வேண்டும் என்று நினைத்தாலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பார்கள். அவ்வாறு நினைக்கக்கூடியவர்கள் அதிமுகவின் இடத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதனை மட்டுமே நோக்கமாக வைத்திருக்கின்ற அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி. திமுகவை எதிர்க்கக்கூடிய, நேர்மையாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி. மற்றவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்தில் திமுகவுடன் கூட்டணியில் இருந்திருப்பார்கள், சமரசம் செய்திருப்பார்கள், அல்லது திமுகவை ஆதரவு என்று திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பார்கள். கலைஞர் கருணாநிதி என்று சொல்லியிருப்பார்கள். கருணாநிதி மகன் இந்த ஸ்டாலினை ஆதரித்திருப்பார்கள். உதவாநிதியுடன் நட்பு கொண்டிருப்பார்கள். இது எதுவுமே வைத்திருக்காத கட்சி என்றால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி மட்டும்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.